எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கை முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம 1 மில்லியன் ஃபவுண்டேஷனோட குமரிராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பாளர் அனைவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழு சார்பாக மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் மாறிவிட்டது, கடிகாரம் வேகமாக ஓடுகிறது, மனிதன் வானத்தை வென்று விட்டான், கடலின் ஆழத்தை அளந்து விட்டான், கைபேசியில் உலகையை கைப்பற்றி விட்டான். ஆனால் தனக்கு அருகில் இருக்கும் மனதை மட்டும் புரிந்து கொள்ள இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறான். வீடுகள் உயரமாய் கொண்டே செல்கின்றன, ஆனால் இதயங்களுக்கு இடையே உள்ள தூரமும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. வருமானம் அதிகரிக்கிறது, வசதிகள் பெருகுகின்றன, தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்கிறது. ஆனால் உரையாடல் குறைந்து கொண்டே போகிறது, பொறுமை குறைகிறது, புரிதல் குறைகிறது. ஒரு காலத்தில் ஒரே தட்டுல சாப்பிட்ட குடும்பங்கள் இருந்தன. இன்னைக்கு ஒரு வீட்டுல இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு திரையை பார்த்து கொண்டே வாழ்ந்துகிட்டு இருக்கு. வீட்டுல ஒய்ஃபை ஃபுல் சிக்னல், ஆனா இதயத்துல நோ சிக்னல். இதோ இந்த மாற்றங்களின் மத்தியில ஒரு கேள்வி: திருமண வாழ்க்கை கசப்பாவதற்கு நவீன வாழ்க்கை முறையா, பணமில்லா குறையா என்ற மிக ஆழமான, அழகான, மிக அவசியமான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருந்தக்கூடிய தலைப்பில் நாம் இன்னைக்கு சிந்திக்க ஒன்று கூடியுள்ளோம். இந்த நேரத்துல உலக பொதுமறையான திருக்குறள் இல்லறத்தின் அடித்தளத்தை ஒரே குரல்ல கூறுது: அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வள்ளுவர் பணத்தை முதல்ல சொல்லல, பதவியை முதல்ல சொல்லல, அன்பையும் அறத்தையும் தான் முதல்ல வச்சிருக்காரு. ஏன்னா அன்பு இல்லாத வீட்டுல செல்வம் இருந்தாலும் அது வெறும் கட்டடம் தான். அன்பு நிறைந்த வீட்டுல வறுமை இருந்தாலும் அது கோயில் தான். அந்த அன்பை கசப்பாக்குவது எது? அதை இனிமையாக்குவது எது? இன்று நம் பேச்சாளர்கள் தங்கள் வாதத்துகளால விளக்க போறாங்க. தங்கள் சிந்தனையால நம்ம ஆராய்வோம். இறுதியில ஒரு உண்மை நம்ம மனதார ஏற்றுக்கொள்வோம். வாருங்கள், வாதங்கள் வெல்லட்டும், வார்த்தைகள் மலரட்டும், உண்மை நிலைக்கட்டும். இனிதே இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவோம். இந்த பட்டிமன்றத்துல நமக்கு 2 அணிகள். முதல்ல நம்மளுடைய நவீன வாழ்க்கை முறையா அப்படின்ற இதுக்கு நம்மளுடைய இணைந்திருக்கக்கூடியவர் நம்மளுடைய மில்டன் ராஜசேகர் சார். அவர் ஒரு 75 வயது இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஆளுமை. கிட்டத்தட்ட பிகாம், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடிஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. வாழ்நாள் சாதனையாளர் விருது டோஸ்ட் மாஸ்டர்ல இருந்து கிடைச்சிருக்கு. 2 புத்தகத்தோட ஆசிரியர் அவரு. அதே மாதிரி கிரீன் அம்பாசிடர். இந்த மாதிரி நிறைய அவரோட தினமும் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது எப்படின்னு கேட்டோம்னா எப்பயுமே ஒரு ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடிய நபர் தான் நம்மளுடைய மில்டன் ராஜசேகர் சார். அவர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அந்த அணியில எமிமால் அம்மா வந்திருக்காங்க. அவங்க கவிதாயினி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 24 வருஷத்துக்கு மேல அரசு பள்ளி ஆசிரியராக இது பண்ணிட்டு இருக்காங்க. கலந்துரையார் அந்த பேரவையில தொடர்ந்து சொற்பொழிவு கொடுத்துட்டே இருக்காங்க. நேர மேலாண்மையை கடைபிடிப்பவங்க. அதுக்கடுத்து நம்ம அந்த அணியில பார்த்தோம் அப்படின்னா 3வது நவீன வாழ்க்கை முறைக்கு நம்மளுடைய செல்வ கணபதி ஐயா. அவர் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பேராசிரியராக பணிபுரிஞ்சுட்டு வர்றாரு நம்ம சவிதா யூனிவர்சிட்டியில. அவர் தமிழுக்காக நிறைய அருமணி ஆற்றி வந்துட்டு இருக்காரு. அவரையுமே நம்ம பட்டிமன்ற குழு சார்பாக வரவேற்றிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த மற்றொரு அணி பணமில்லா குறையே முகேஷ். ஒரு சிறந்த இளைஞர். நம்ம கூட பட்டிமன்றத்துல தமிழுக்காக தன்னுடைய நேரங்களை நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சிறந்த நம்மளோட பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை வரைகிறோம். அடுத்து காயத்ரி மேடம். அவங்க ஒரு உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சுட்டு வராங்க. அவங்க சேலம் சௌடேஸ்வரி காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர். ஒரு நம்மளோட இணைஞ்சு பயணிச்சுட்டு வர்றாங்க. அடுத்தது சுகன்யா முத்துசாமி அம்மையார். அவங்க எப்பயுமே நம்மளுடைய பட்டிமன்றத்தில் நிறைய இதுல கலந்துகிட்டவங்க தான். அவங்க தமிழுக்காகவும் தன்னுடைய பணியில ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல்ல நம்மளுடைய நவீன வாழ்க்கை முறையா அப்படின்றதுல மில்டன் ராஜசேகர் ஐயா அவர்கள் பேச வருமாறு அழைக்கிறேன். வாங்க ஐயா.